வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th காமர்ஸில் யூனிட் 3 சர்வீஸ் பிஸ்னஸில் சாப்டர் 10 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐடைய ஆர்ஜின் பார்த்தோம், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அண்ட் அதாவது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பேங்கர் அண்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். அடுத்தது மோனோஃபொலி ஆஃப் நோட் இஷ்யூ, பேங்கர் கண்ட்ரோல் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி என்று சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு பேங்கர் அண்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்கர் அண்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த, இப்போ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்குது, ஒரு ஆலோசகராக இருக்குது. யாருக்கு? பேங்கர் அண்டு ஃபினான்ஷியல், அரசினுடைய வங்கிகளுக்கு ஒரு நிதி ஆலோசகராக யார் செயல்படுறாங்கன்னா ஆர்பிஐ. The RBI accept money into the central and state government account and make payment on their behalf. It manage government debt and the responsible for issue of new loan. It advise the government on the quantum, timing and term of the new loan. It provide way and means advance to the government to tide over the temporary financial need. It take up the responsibility of investment of the surplus government and fund inter-government and the inter-development account adjustment are carried out by the RBI. அப்போ இந்த ஆர்பிஐடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸராக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா வங்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு கீழே ரன் ஆகக்கூடிய அனைத்து வங்கிகளும், அதாவது பார்த்திங்கன்னா எல்லா வங்கிகளுக்கும் அது தலைமை வங்கி, தாய் வங்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது அந்த வங்கி என்ன செய்யுதுன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதாவது கவர்மெண்ட்டுக்கான அது கடனை நிர்வகிக்கிறது, நியூ இஷ்யூ லோன் எப்படி கொடுக்கறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இட் ப்ரொவைட் வே அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ்டு ப்ரொவைட் கொடுக்குறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, அதாவது டெம்ப்ரவரியாக தற்கால ஃபினான்ஷியல் நீடு, அதாவது தேவை, இதெல்லாம் முக்கிய பொறுப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபண்டு, உபரியை வந்து எப்படி பண்ணுறது, சர்ப்ளஸை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐடைய பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோனோஃபொலி ஆஃப் நோட் இஷ்யூ பண்ணுறது. நோட்டு இஷ்யூ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மோனோஃபொலி ஆஃப் நோட் இஷ்யூ. மோனோஃபொலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முற்றுரிமை தமிழில் சொல்லுவாங்க. அது அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் இது கிடைக்கவே கிடைக்காது, இது மட்டும் அரிதுங்கிறது தான் மோனோஃபொலின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூபா நோட்டுகளை அச்சீட்டு வெளியிடத்தில் வந்து ஒரு முற்றுரிமைன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா the RBI is the sole authority for the printing and issue of all currency note in India except 1 rupee note. அதாவது பார்த்தீங்கன்னா ₹1 நோட்டை தவிர அனைத்து நோட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா அச்சிடுறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா the RBI sole authority for the printing and issue. இந்த இடத்துல முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ₹1 நோட்டை தவிர எல்லா நோட்டையும் வந்து அச்சிடுறாங்க. It is the duty of the RBI to ensure that the sufficient number of good quality currency note is available to the public. பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமாக நல்ல தரமான நோட்டுகளை வந்து அச்சிட்டு பொதுமக்களுக்கு தாராளமாக ஆர்பிஐ கொடுக்குறாங்க. இது எக்ஸ்சேஞ்ச் கரன்சி, அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கரன்சி அண்ட் காயின் நாட் ஃபிட் ஃபார் த சர்க்குலேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன்லேயே இருக்கும். பொதுமக்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்போ பணம் வந்து இவ்வளோ தான் அச்சிடுவாங்க. அது என்ன செய்வாங்க, இது வந்து பணம் காயின் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஒரு சர்க்குலேஷன்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஓகேங்களா. இப்போ சர்க்குலேஷன்லேயே இருக்கும். 1 ரூபி நோட் அண்ட் ஆல் காயின் ஆர் இஷ்யூடு பை த மினிஸ்ட்ரி ஃபைனான்ஸ். 1 ரூபி காயின் நோட்டை வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் தான் இது பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1 ரூபா நோட்டு வந்து 1 ரூபா நோட்டு மற்ற நாணயம், அதாவது நாணயங்கள் காயின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதி அமைச்சகம் தான் தயாரிக்கிறது. ரூபா நோட்டுங்கிறது எங்கே தயாரிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நாசிக்குங்கிற இடத்துல கரன்சி நோட் பிரிண்டட் அட்டு நாசிக்கு, தேவாஸ், சல்போனி, மைசூர் அண்டு ஹோஸ்காங்பாட், அதாவது பார்த்திங்கன்னா ஹோஷங்காபாத் ஆகிய 5 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி நோட் பிரிண்ட் பண்ணுறாங்க. அதாவது கரன்சி நோட் ஆர் நெவர் பிரிண்டட் அவுட் சைடு இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு வெளியில் ரூபா நோட்டுகளை வந்து அச்சிடப்படுறதில்ல, இந்தியாவுக்குள்ளே தான். 1 ரூபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில், மற்ற எல்லா நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தான் அச்சிடுறாங்க. காயின்ஸும் 1 ரூபா நோட்டு மட்டும்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் இது பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் கரன்சி நோட்டு இருக்குன்னா நாசிக், திவாஸ், சல்போனியா, மைசூர் அண்ட் கர்வன், அது கிட்டத்தட்ட 5 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அச்சிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோனோபொலி ஆஃப் நோட் இஷ்யூ. அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க், வங்கிகளுக்கெல்லாம் வங்கின்னு சொல்கிறாங்க. பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளுக்கெல்லாம் வங்கின்னு சொல்கிறாங்க. The relationship between the RBI and other bank in the country is just like the relationship of the commercial bank with its customers. The RBI maintains the current account of all commercial bank in the country. All scheduled banks should deposit percentage of cash reserve with the RBI. All bank can receive loan from RBI recounting of bill and against approval security. அதாவது பார்த்திங்கன்னா வங்கிகளுக்கெல்லாம் வங்கிங்கிறது பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எல்லா வங்கிகளுக்கும் ஒரு தலைமை வங்கியாக செயல்படுது. அப்போது அந்த வங்கி பார்த்திங்கன்னா யாரில் வாடிக்கையாளர் அக்கௌண்ட் ஹோல்டர் யார் இருக்காங்க, அவங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ. இப்போ நாட்டினுடைய அனைத்து வங்கிகள்னு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வங்கி இருக்குது, அப்போ எல்லா வங்கிகளுடைய கணக்கு, அவருடைய டெபாசிட்டு, அவருடைய அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்பிஐக்கு தெரியும். இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லிஸ்டட் வங்கி எவ்வளோ இருக்குது, நான் லிஸ்டவுட்டில் என்ன இருக்குது, அவருடைய பர்சன்டேஜ் ரொக்க இருப்பு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வச்சுருக்கணும், ஒரு வங்கியுடைய கேஷ் எவ்வளோ இருக்கும், அதாவது கேஷுங்கிறது அவங்க வச்சு ஹேண்டில் பண்ணுறது, கேஷ் ரிசர்வாக வச்சுக்கிறது, அது பர்சன்டேஜ், லோன் எவ்வளவு, ஆர்பிஐட்டேருந்து ஆல் பேங்க் கேன் ரிசீவ் லோன் ஃப்ரம் ஆர்பிஐட்டேருந்து எவ்வளவு கடன் வாங்கிக்கிறது, அதாவது எப்படி வச்சுக்கிறது, கடன் வச்சுக்கிறது, அதாவது முன்கூட்டியே வாங்கிறது, ரீகவுண்டிங் ஆஃப் பில் அகெயின்ஸ்ட் அப்ரூவல் செக்யூரிட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் பத்திரங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியோட வந்து கடன் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு வங்கியும் பார்த்திங்கன்னா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வங்கியிருக்கலாம் வங்கி. அதை என்ன சொல்கிறாங்க, மெயின்டைன் த கரண்ட் அக்கௌண்ட் ஆல் கமர்ஷியல் பேங்க் இன் த கண்ட்ரி, ஆல் செட்டில்ட் பேங்க், ஒவ்வொரு செட்டில் பேங்க், எல்லா செட்டில் பேங்க் பார்த்திங்கன்னா டெபாசிட் பர்சன்டேஜ் ஆர் கேஷ் ரிசர்வ் வித் ஆர்பிஐ. ஆல் பேங்க் அண்ட் ரிசீவ் லோன் ஃப்ரம் ஆர்பிஐட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆர் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி எப்படி கட்டுப்படுத்துறது, கண்ட்ரோல் ஆர் கிரெடிட் ஆர் லிக்விடிட்டி, கடன் மற்றும் பணப்பழக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறது பார்த்திங்கன்னா, கண்ட்ரோல் ஆர் த கிரெடிட் மணி இன் சர்க்குலேஷன் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் எ மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ. For this purpose, RBI is quantitative and qualitative method of credit control, ensuring the availability of sufficient cash and credit liquidity for business transaction and the investment purpose in the economic in the responsibility of RBI. அப்போ கடன் எப்படி கொடுக்கறது, பணப்பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறது எப்படி, வட்டி விகிதம் என்ன, அது எப்படி நிர்வகிக்கிறது, இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து மெயின் ஃபங்க்ஷனாக வச்சுருக்கு. ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அதை தரத்தை உயர்த்துறது, அப்படி நாட்டினுடைய பரிவர்த்தனை, அதாவது முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வருவது, கேஷ், அது லிக்விடிட்டி கையில் இருக்கிற கேஷு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வங்கிக்கு வந்து முக்கிய பொறுப்பு.
அதுதான் பார்த்திங்கன்னா அது 4th ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குவான்டிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல், கடன் அளவை எப்படி கட்டுப்படுத்துறது. த மெத்தட் ஆஃப் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த டோட்டல் வால்யூம் ஆஃப் கிரெடிட், ஒட்டுமொத்த கிரெடிட்டில். இன் இந்தியா எக்கனாமிக் ஆர் த கால்டு குவான்டிட்டி ஆஃப் ஜென்ரல் மெத்தட் அண்ட் இன்க்ரீஸ் இன் த ஃபஸ்ட் 3 மெஷர் வில் ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் மணி சர்க்குலேஷன் இன் இந்தியா வைஸ் வர்ஸா. அதாவது பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை பார்க்கும்போது மொத்த கடன் தொகை எவ்வளவு இருக்குது, அந்த கடன் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதை கட்டுப்படுத்தலாம், அதற்கான வழிமுறை என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நடவடிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பேங்க் ரேட் பாலிசி, மார்ஜினல் ரெக்குயர்மெண்ட், டைரக்ட் ஆக்ஷன், இப்படி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேங்க் ரேட் பாலிசி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க. இந்த 3 மெஷர் கொடுத்துருக்குறாங்க. 3 மெஷருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 மெஷர் வில் ரெடியூஸ் த ஒரு நிமிஷம் சரிங்க சார்.